எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் ஒன்று தாண்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட்டை வந்து என் செல்ல ஃப்ரெண்டான மோச்சி அண்ட் தானா அவங்க 2 பேரும் தாண்டா கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை ஆர்மீஸ், என்னென்னா என் சேனலில் வந்து ஒன் ஷாட் வந்து ரிலீஸ் ஆகுறது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஸோ ஒர்க் பிஸினால் எங்களால் ஒழுங்காக வந்து ஸ்டோரியை வந்து போட முடியலை. ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் கண்டிப்பாக வந்து ஸ்டோரியை ரிலீஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, இந்த டெலிகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஐடியை வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணிக்க விருப்பமானவங்க போய் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் ஷாட்டை வந்து பாருங்கள். ஓகேவா மிஸ்? இப்போ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி நேம் வந்து மை கால்ட் ஹஸ்பண்ட். ஓகேவா மிஸ்? வாங்கடா மிஸ், இப்போ இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாகவே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் இந்த முறை ஹீரோயினோட இன்ட்ரோ பார்க்கலாம். ஹீரோயின் நேம் வந்து வயன். உங்களுக்கு 29 வயசு. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் வந்து பார்த்தா ஹீரோவோட நேம் வந்து பார்க் ஜிம்மின். அவருக்கு 30 வயசு. அவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகேவா மிஸ்? நீங்கள் தான் காலையிலேயே எழுப்பி குளித்து முடிச்சுட்டு பிளாக் கலர் சாரீ ஒன்று வியர் பண்ணிவிட்டு உங்கள் தலைமுடியை வந்து டவலில் தோட்டி காய வச்சிட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்கள் வீட்டு டோரை வந்து யாரோ தட்டுறாங்க. நீங்களும் போய் யார் கதவை தட்டுறதுன்னு திறந்து பார்த்தா ஜிம்மினோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. நீங்களும் அத்தை மாமா உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றீங்க. உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு ஜிம்மின் எங்கன்னு தான் கேட்குறாங்க. சாரிடா, சவுண்டெல்லாம் கேட்டுச்சுன்னா என் மேலே கோவப்படாதீங்க. ஓகேவா? என் சிஸ்டருக்கு கொஞ்சம் காய்ச்சல். சிஸ்டர் பக்கத்தில் இருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுதான் அவங்களோட இருமல் சத்தம் வந்து அதில் கேட்டுருச்சு. சாரிடா. நீங்களும் மேலே தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடலான்னு உள்ளே போக பின்னாடியே உங்கள் அத்தை வந்து வயன், ஜிம்மினோட நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு கேட்க உடனே ஒரு நிமிஷம் உங்கள் முகமே சேடான மாதிரி மாறுது. அதுலேயே உங்கள் அத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே சந்தோஷமாக இல்லைன்றத. அதுக்கப்புறம் என்ன, ஜிம்மினோட அம்மாவுக்கு, அதுதான் உங்களோட அத்தைக்கு கோவம் வந்து இதை இப்பயே போய் உன்னோட மாமா கிட்ட சொல்லி என்னன்னு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளியில் போகிற நேரத்தில் நீங்கள் டக்குன்னு அத்தையோட கையை பிடிச்சிட்டு, வேணா அத்தை, அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்ப்போமே, அவர் அப்பையும் இப்படியே தான் இருக்கணும்னு நினச்சாருன்னா அவரை கட்டாயப்படுத்துறதுல எந்தவித புண்ணியமும் இல்லை அத்தை. அவர் திருந்துவாருன்னு நம்பிக்கை இருக்கத்த. அது வரைக்கும் மாமா கிட்ட எதையும் சொல்லிக்காதீங்க அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அத்தையும் சரின்ட்டு வெளியே போகவும் ஜிம்மின் மேலே இருந்து அதாவது அவரோட ரூமில் இருந்து கீழே இறங்கி வரவும் டைம் சரியாக இருந்திருக்கும். கீழே இறங்கி வர்றவர் சும்மாலாம் வரலை, உங்களோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வயன் எங்கே இருக்க அப்படின்ட்டுன்னு கீழே வர அவரோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு அமைதியாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு, வயன் எங்கே பாரு, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகிடு அப்படின்னு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டுன்னு சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜிம்மினும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே வந்து கடகடகடன்னு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருந்திருப்பார். இப்படியே கொஞ்ச நேரம் போக ஜிம்மின் வந்து பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அதனால ஆஃபீஸில் சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருப்பார். நீங்களும் ரெடியாகி தான் இருந்திருப்பீங்க. அப்போ ஜிம்மின் வந்து உங்களை மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, சரி ஓகே கிளம்பு அப்படின்றாரு. நீங்களும் கிளம்பி அவரோட போயிருந்திருப்பீங்க பார்ட்டி நடக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு. அங்கே போனால் உங்களோட சக்காலத்தி, அதுதான் ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறா.
ஜிம்மின் அவளை கண்டதும் உங்களை பின்னாடி வர சொல்லிட்டு ஜிம்மின் முன்னாடி போய் அவளை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே என்ட்ரி ஆகி பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப தான் உங்கள் நினப்பு ஜிம்மினுக்கு வருது. ஜிம்மின் உங்களை பார்ட்டி நடக்கிற ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே இல்லாதனால கொஞ்சம் பயந்து அவரோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. கால் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவரோட அப்பா காலை அட்டன் பண்ணி, என்னடா உனக்கும் எனக்கு பிரச்சனை, எதுக்கு அவளை விட்டு விலக நினைக்கிற அப்படின்னு கேட்க, சாரிடா கொஞ்சம் திக்குது, ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல எஃப்எஃப் போட்டு, அதனால தான், ஓகேவா. ஜிம்மின் வந்து, அப்பா நான் கேட்டது பயம் அங்கே இருக்காளான்னு மட்டும் நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. அப்போ ஜிம்மினோட அப்பா, இப்போ நீ பார்ட்டியில் யாரோட இருக்கன்னு கேட்க, ஜிம்மின் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன்னு பதில் சொல்கிறாரு. இதை கேட்டது ஜிம்மினோட அப்பாவுக்கு செம்ம கோவம். இன்னும் 10 நிமிஷத்தில் நீ வீட்டில் இருக்கணும், இல்லை அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு. அந்த பக்கம் ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டக்குன்னு ஃபோனை வாங்கி, இங்கே பாருங்க அங்கிள், வயனோட வாழ ஜிம்மினுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாதப்ப அப்புறம் எதுக்காக ஜிம்மினை வந்து கஷ்டப்படுத்துறீங்க, பேசாமல் ஜிம்மினை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்றா. ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளோ விஷயத்தையும் ஜிம்மினோட அப்பா, அதாவது உங்கள் மாமா வந்து ஃபோனில் ஸ்பீக்கரை போட்டு தான் பேசியிருந்திருப்பார். இவங்க பேசுகிற எல்லா விஷயத்தையும் நீங்களும் கேட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போயிருந்திருப்பீங்க. கடைசியாக என்னென்னா நம்ம ஹீரோ, அதான் நம்ம ஜிம்மி, அவரும் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. என்னன்னா, அவளுக்கும் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள், என்னால் அவளோட வாழ முடியாது, தயவு செய்து என்னோட கபர்டில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை வந்து டிவோர்ஸ் பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு ஒரேடியாக போக சொல்லிடுங்க அப்படின்றான். ரைடா, இடையில எதுவும் குழம்பிச்சின்னா என் மேலே கோச்சிக்க வேணாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால தான், சரியா, கோச்சிக்காதீங்க யாரும். நீங்களும் டக்குன்னு ஃபோனை வாங்கி, என்ன சொன்னீங்க, நான் வேறொருத்தனை லவ் பண்ணுறேன்னா, இந்த வார்த்தையை எப்படி உங்களுக்கு சொல்ல தோணுச்சு, சரி ஓகே, நான் உங்களை விட்டுட்டு போகணும் இல்லையா, அத்தனை ஆசைப்படுறீங்க, சரி உங்களை விட்டுட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிவிட்டு வயன் வந்து ஃபோனை வந்து வைக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் ஜிம்மினோட முகத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க. அதையே சான்ஸாக பயன்படுத்திக்கிட்டு ஜிம்மின் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இதை உங்கள் அத்தை பார்த்துட்டு, இனிமேல் நீ இங்கே இருக்க வேணாம், ஜிம்மினோட கபோர்டில் இருந்த டிவோர்ஸ் பேப்பர் என்னோட கையில் தான் இருக்குது, இப்போவே சைன் பண்ணிவிட்டு என்னோட அமெரிக்காவுக்கு வான்னு சொல்ல, நீங்களும் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு ஜிம்மினோட அம்மா அப்பாவோட அமெரிக்காவுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மினை வந்து நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் அவளோட ஞாபகம் வந்தாலும் ரூமுக்குள்ளே போயிட்டு கத்தி அழுகுறீங்க. இது எல்லாத்தையும் உங்கள் அத்தை மாமாவால் பார்க்கவே முடியலை. அவங்களும் நீங்கள் அலறதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் உங்கள் அத்தை வந்து அவங்க புதுசாக ஆரம்பித்த கம்பெனிக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் போய் இறங்கி அந்த கம்பெனி நேமை வந்து பார்க்குறீங்க. பார்த்தா மிஸ்டர் பார்க் என்டர்பிரைசஸ்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் அத்தை முகத்தை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை உங்கள் முகத்தை பார்த்துட்டு, இந்த நேமில் நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, வா உள்ளே போகலான்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் தயங்கி போகிறீங்க. ஆஃபீஸ்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கா செம்ம ஷாக். எல்லோரும் உங்களை பார்த்து வெல்கம் டு சிஇஓ மேடம்னு சொல்லி சவுண்டாக கத்தி சொல்லி உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கா செம்ம ஷாக். உடனே உங்கள் மாமாட அந்த சிஇஓ ரூம் இருக்குல்ல,
அந்த கேபின்குள்ளே உங்கள் மாமாவையும் உங்கள் அத்தையவும் கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன மாமா, என்ன போய் சிஇஓ பொசிஷனில் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து உட்கார வைக்க போகிறீங்களா? அது மட்டும் இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி மாமா இந்த ஆஃபீஸில் சிஇஓவா அப்படின்றீங்க? உங்கள் அத்தை உங்கள் மாமா வந்து, ஆமாம் வயன், நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வா, நான் உன்னை ஒரு முழு சிஇஓவா உன்னை ட்ரெயின் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றாரு. நீங்களும் சரி மாமா அப்படின்ட்டுன்னு உடனே நியூ சிஇஓவா பதவியை வந்து ஏற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கொஞ்ச நாள்லையே ஜிம்மினோட அப்பா, அதாவது உங்கள் மாமா, உங்களை ஒரு தரவான ஒரு சிஇஓவாக மாற்றி இருப்பார். அவரோட ட்ரைனிங் தான் அதுக்கப்புறம் உங்கள் மாமா உங்கள் பொறுப்பில் ஆஃபீஸை வந்து விட்டுருப்பாரு. நீங்களும் உங்கள் பொறுப்பில் விட்ட கம்பெனியை வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்து நம்பர் 1 கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பின்னாடி தள்ளிட்டு மிஸ்டர் பார்க் என்டர்பிரைசஸ் வந்து எல்லா கம்பெனிக்கும் முன்னாடி நிற்கிது. இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுறதுக்காக உங்கள் அத்தை மாமா எல்லோரும் வந்திருக்காங்க, ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அதை விட சந்தோஷமான விஷயம் கொரியாவில் இருந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மிஸ்டர் பார்க் என்டர்பிரைசஸ் கம்பெனியை ஒரு பெண்ணாக இருந்தாலும் உங்களோட கஷ்டத்தாலையும் உழைப்பாலையும் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்கான ஒரு இன்விடேஷனையும் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் அத்தை மாமாவுக்கும் சரியான சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஜிம்மினோட நினைவுகள் அங்கே போனால் உங்களுக்கு வந்துரும்னு சொல்லி போக தயங்குறீங்க. ஆனால் உங்கள் மாமாவும் அத்தையும், இல்லை, நீ இப்போ தான் அங்கே போகணும், நாங்கள் 2 பேரும் இருக்கோம்ல, நீ தைரியமாக வா அப்படின்றாங்க. நீங்களும் சரி, நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றீங்க. உங்கள் மாமாவும் அத்தையும் ஆஃபீஸில் இந்த விஷயத்தை பெரிய பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க இருக்க நாளும் நெருங்குது. அப்போ நீங்கள் உங்கள் அத்தையவும் மாமாவையும் பார்த்து சொல்கிறீங்க, ப்ளீஸ் அத்தை மாமா, நான் கொரியாவுக்கு வரல, ஸோ எனக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் போய் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்களான்னு கேட்க, உங்கள் அத்தையும் மாமாவும், எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் வயன், இங்கே பாரு, நாங்கள் இப்போ சொல்கிறத பொறுமையாக கேளு. ஜிம்மின் வந்து உன்னை விட்டுட்டு சந்தோஷமாக தானே இருக்கான், ஏன் உன்னால் இருக்க முடியலை? ஏன் நீ அவனை லவ் பண்ணிட்டுதானே இருக்க, ஓகேவா? இல்லை அத்தை, அது வந்துன்னு நீங்கள் இழுக்க எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஜிம்மினுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கத்தான் இப்போ உன்னை ஜிம்மின்கிட்ட இருந்து தூரமாக்கி இருக்கோம் வயன். என்ன அத்தை மாமா சொல்கிறீங்க? ஆமாம் வயன், நீ ஜிம்மின் கூட இருக்க வரைக்கும் ஜிம்மின் உன்னோட லவ்வை புரிஞ்சிக்க மாட்டான். அதோட அவனோட இருக்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் அத்தை அவளை பற்றி ஜிம்மின் தெரிஞ்சுக்கணும்னா, ஆனால் அதுக்காக அப்படின்னு இருக்க, அப்போ உங்கள் மாமா சொல்கிறாரு, வயன், இது வரைக்கும் ஜிம்மினை வந்து நீ பொறுமையாக எதிர்கொண்ட, ஆனால் இப்போ நீ 100 மடங்கு தைரியத்தோடு எதிர்கொள்ளணும். அப்படி நீ ஜிம்மினே வந்து எதிர்கொண்டா மட்டும்தான் இப்போ உன்னோட லைஃப்பை மட்டும் இல்லாமல் உன்னோட புருஷனையும் காப்பாற்றிக்க முடியும், ஓகேவா? இனியும் இப்படி ஒரு பயந்தவளாக இருக்காத வயன், நாங்கள் இருக்கோம், உனக்கு தைரியமாக இரு, ஓகேவா அப்படின்றாரு உங்கள் மாமா. சரி மாமா, நான் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வர்றேன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் வந்து கொரியாவில் வந்து ரீச் ஆகுறீங்க. அன்னைக்கு நைட் தான் ஃபங்க்ஷனும் நடக்குது. நீங்களும் தயங்கி அந்த பார்ட்டி ஹால்குள்ளே போகிறீங்க. போகிற வழியிலேயே ஜிம்மின் வந்து உங்களை வழிமறைச்சி நிற்கிறாரு.
நீங்கள் அப்போ வழியை மறைச்சி நிற்காம தள்ளி போங்க அப்படின்றீங்க. அதுக்கு ஜிம்மின் உங்களை பார்த்து, நீ அவார்டு வாங்க போகிற? இல்லை. ஸோ எதுக்கு நீங்கள் வந்தன்னு எதுக்கு நீ இங்கே வந்தன்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு பின்னாடியில் இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்னோட பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அப்போ ஜிம்மி, அம்மா என்ன அம்மா, நீ எப்போ வயன் வேணாம் உனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னு நீ போனியோ அப்பயே உன்னை நாங்கள் 2 பேரும் முழுசாக வெறுத்துட்டோம். இனிமேல் அம்மா அப்பான்ட்டுலாம் வந்துடாத. இனிமேல் உனக்கும் இங்கே 2 பேருக்கு மட்டும் இல்லை, உனக்கும் வயனுக்கும் கூட சம்மந்தம் இல்லை. அவள் கையை விடு, வயனுக்கு போக வழியை விடு, அவள் போகட்டும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின், எதுக்கு இவளுக்கு நான் வழியை விடணும், ஏன் இவளா போய் அவார்டு வாங்க போகிறா அப்படின்னு. அது உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. அதுக்கு ஜிம்மின் வந்து, நானும் என்ன சர்ப்ரைஸ்ன்றதை பார்த்துட்றேன் அப்படின்றாரு. உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் ஜிம்மின் கிட்ட என்ன சர்ப்ரைஸ்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கடா, இப்போ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்கள் கையை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜிம்மினை வந்து பார்த்துட்டு நீங்கள் தலையை குனிஞ்சு தான் நின்று இருந்துருப்பீங்க. அவரை விட்டு நகர போகிற வரைக்கும் அவரை நீங்கள் பார்க்கணுன்னு கூட நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆனால் ஜிம்மின் மட்டும் உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்து ஜிம்மின் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மூக்கு காது எல்லாத்துலேயும் இருந்து புகையாக கிளம்புது. அப்போ ஜிம்மின் கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் பக்கத்தில் வந்து நின்று, ஜிம்மின் என்ன பார்த்துட்ருக்கன்னு சொல்லி ஜிம்மின் கிட்ட கேட்க, சாரிடா ஃப்ரெண்ட்ஸ், இடையில திக்குச்சுன்னா கோச்சிக்க வேணாம். ஸோ இடையில நாய்ஸஸ் எல்லாம் கேட்குது. நாய்ஸஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கேளுங்கடா. ஜிம்மின் வந்து, ஒன்றும் இல்லை, சரி வா போகலாம், அவார்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவார்ட் ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது. இந்த அனௌன்சர் வந்து ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி இங்கே இந்த உலகத்தில் எல்லா மூலையிலையும் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் விமன்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்ததில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அவார்ட் செரமனிக்குள்ளேயே போயிடலாமா? வெல்கம் டு த பெஸ்ட் பிஸ்னஸ் விமன் அண்ட் மென் அவார்ட் செரமனி. ஓகே, இன்னைக்கு நாங்கள் பெஸ்ட் அவார்ட் வாங்க போகிற கம்பெனி எது, அது வந்து எத்தனையாவது பிரான்ச் அப்படின்றத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி சிஇஓ யார் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் வாங்க. கம்பெனி நேம் பார்க் என்டர்பிரைசஸ். இந்த கம்பெனி பிரான்ச் உலகம் முழுக்க இருக்குது, ஏன் இங்கே கூட இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் உள்ளது தான் மெயின் பிரான்ச், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் செகண்டாக தான் இந்த கம்பெனி பெஸ்ட் பிஸ்னஸ் மேனுக்கான அவார்டை வந்து வாங்கும். அதுவும் எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த முறை, சாரிடா என்ன திக்குச்சுன்னா கோவப்படாதீங்கடா, ஏன்னா ரொம்ப நாளாச்சுடா எஃப்எஃப் போட்டு, அதனால யாரும் வந்து கோச்சிக்க வேணாம், ஓகேவா? எப்படி மிஸ்டர் பார்க் என்டர்பிரைசஸ் என்ற இந்த கம்பெனி நம்பர் 1 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு, யார் இந்த கம்பெனியை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ அவங்க நேமை வந்து சொல்ல போகிற ஆடியன்ஸ், ப்ளீஸ் வெல்கம் டு ஸ்டேஜ் மிஸ்ஸஸ் வயன் அப்படின்றாங்க. அந்த அரங்கமே கைத்தட்டலையும் அதிர்ச்சியிலையும் மூழ்கி நிற்கிது. ஆர்மிஸ் இதோட வந்து ஸ்டோரி முடியுதுன்னா மீதியை வந்து ஸ்பெஷல் பார்ட்டில் பார்க்கலாம். அடுத்து வந்து என்னென்னா,
இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஐடிஸை வந்து நான் பயோ அண்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பமானவங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட பேசலாம். ஓகேவா?